Okay. Hi. ஸோ நம்ம அனதர் டீப் அனலைசிஸ் செஷனில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான தீம் என்னென்னா எல்னினோ அண்ட் அப்கோர்ஸ் த மான்சூன்ஸ். இது ரெண்டுமே இந்தியாவை எப்படி இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் இம்பாக்ட் பண்ணுது அண்ட் இந்த எல்னினோ எப்படி வேர்ல்ட் கண்ட்ரீஸோடைய கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஜியோகிரஃபியில் இந்த எல்னினோ டாபிக் எஸ்பெஷலி இந்த கிளைமேட்டாலஜிக்கல் டாபிக்ங்கிறது ப்ரிலிமினரியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் இந்த ப்ரிலிமினரில் கேட்கக்கூடிய இந்த கிளைமேட்டாலஜிக்கல் டாபிக் எப்படி மெயின்ஸுடைய ஆஸ்பெக்டில் கேட்பாங்கன்னா பொதுவாக எல்னினோவுடைய இம்பேக்டை கேட்கலாம் அண்ட் எல்னினோவுடைய கான்சிக்வன்சஸ் எந்த மாதிரி கிளைமேட்டிக்கல் டிஃப்ரென்ஸ்னால இந்த எல்னினோ நடக்குது அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்டில் கேட்பாங்க. மெயின்ஸோடைய பாயிண்ட் எப்படி கேட்பாங்கன்னா இந்த எல்னினோல எப்படி வேர்ல்டோடைய கிளைமேட் இம்பேக்ட் ஆகுது, எஸ்பெஷலி இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் எக்கனாமி இந்த எல்னினோல எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அவருடைய மெயின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதெல்லாம் நீங்கள் எந்த நியூஸை படித்தாலுமே அதோடைய மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிமினரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் படிக்கணும். எல்னினோ அப்படின்னா அது எப்படி நடக்குது, எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது மெயின் சொல்லி பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி நம்ம இந்த டீப் அனலைசிஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்னினோ ஒய் இந்தியாஸ் ஃபேஸ் அ டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். எல்னினோனால இந்தியா மட்டும் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணல, நிறைய வேர்ல்ட் கண்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எல்னினோ? El Nino is a climate phenomena in which surface water of the central and eastern Pacific Ocean became unusually warm, disturbing normal weather patterns and around the world. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு அப்நார்மலிட்டிஸ்னால என்டையர் வேர்ல்டு கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் என்னாகும் டிஸ்டர்ப் ஆகும். அப்படி நடக்கிறது தான் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிளைமேட்டிக் ஃபெனோமினா. இது ஒரு ஹியூமன்னாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸ்னால நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது நேச்சுரல் ஃபெனோமினா அப்படிங்கிறாங்க. பட் இந்த நேச்சுரல் ஃபெனோமினா ஏன் இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, இந்த நேச்சுரல் ஃபெனோமினா கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்சிவ் ஆகிட்டே வருது. அப்படி இன்டென்சிவ் ஆகிட்டே வரனால என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் நிறைய கண்ட்ரிஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய டாப்பிக்காக மாறி இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பேசப்படக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்கு. ஓகே, ஸோ இதான் நம்ம எல்னினோடைய ஃபினாமினா. பொதுவாக டிசம்பர் மந்த்னு சொல்லிட முடியாது. பொதுவாக எல்னினோ இந்த மந்தில் தான் ஸ்டார்ட் ஆகும், இந்த மந்தில் தான் எண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஃப்ரேம் ஒர்க் இல்லை, பீரியட் கிடையாது. பட் நம்ம டிசம்பர் மேக்ஸிமம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது வின்டர் டைம்லையும் ஸ்ப்ரிங் டைம்லையும் எவால்வ் ஆகிறதுனால நம்ம இதை டிசம்பர் டைமில் என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சுக்கலாம். ஈவன் அதனால தான் இதோடைய பேரே வந்திருக்கு. கிறிஸ்மஸ் டைமில் இது வந்திருக்கும், லிட்டில் பாய்னு சொல்லுவாங்க. எல்னினோடைய நேமே அதுதான், அதோடைய மீனிங் லிட்டில் பாய். அது கிறிஸ்மஸ் டைமில் வரனால அதோடைய பேர் அப்படி வச்சுருக்காங்க ஸ்பானிஷில். இப்போ இதோடைய ப்ராசஸ் பார்க்கலாம். இது நார்மல் இயர். பொதுவாக ஒரு நார்மலான இயரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்தில் இது வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், இது ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஓஷனுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் வார்ம் ஆகும். பொதுவாக ஒரு ஓஷனுடைய ஒரு சர்ஃபேஸுடைய வாட்டர் வார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகும் இல்லையா. அப்போ ஓஷனுடைய சர்ஃபேஸ் எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ரைஸ் ஆகுது. ஏர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ட்ரேட் விண்ட் கிரியேட் ஆகும். ட்ரேட் விண்ட் என்ன ஆகும், மூவ் ஆகும். இதான் ப்ராசஸ். பொதுவாக ஒரு மழை எப்படி பெய்யுதுன்னு அப்படி தான் பெய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மழை எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஓஷன் இல்லையா. இந்த ஓஷனில் என்ன ஆகுதுன்னா சன்லைட்னால ஹீட் வருது இல்லையா. இது வார்ம் ஆகுது. இது வார்ம் ஆகும்போது என்ன ஆகும், ஓஷன் எவாபரேட், ஓஷனுடைய சர்ஃபேஸ் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகுது, இப்படி தான் இந்த ஒரு விண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த விண்ட் என்ன ஆகுது, ஒரு டேரக்ஷனில் மூவ் பண்ணுது. இப்படி விண்டு ஒரு டேரக்ஷனில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா
ட்ரேட் விண்ட் சொல்லுவாங்க இதுதான். ஓகே, அது ஒரு விண்டோ டேரக்ஷனில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ரைன் ஒரு இடத்துல மூவ் ஆகும். எங்கே விண்ட் இருக்கோ அங்கே என்ன ஆகும், ரைன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரைன் வர இடத்துல என்ன ஆகும், ஃப்ளட் வரலாம், இல்லை ஏதாவது நார்மல் பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். இப்படி தான் என்ன ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஓகே, இப்படி ஆரம்பிக்கூடிய இதே இடத்துல அப்நார்மலாக நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கான்சிக்வன்ஸ் வருது. அதான் ஃப்ளட்டு, இல்லை ஒரு பக்கம் ட்ரவுட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் அந்த ஓஷனுடைய சர்ஃபேஸ் வார்ம் ஆகுது. வார்ம் ஆகிறவங்க என்ன ஆகுது, இந்த இடத்துல வெண்டு மூவ் ஆகுது. வெண்டு மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல மழை பெய்யுது. ஓகே, இதுதான் நடக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த மாதிரி டைமில் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ரொம்ப அதிகப்படியான லோ ப்ரெஷரும், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் அதிகப்படியான ஹை ப்ரெஷர் உருவாகும். இப்படி உருவாகக்கூடிய இந்த ப்ரெஷர் வேரியேஷன் என்ன பண்ணணும்னா, ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ரைனை ஃபார்ம் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் அது ஹெவி ஃப்ளட்டாக கூட வரலாம். பட் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா, இந்தியா, இந்தோனேஷியா அது மாதிரி நிறைய இடங்கள் என்ன ஆகும்னா ரைன் நடக்கும். அதே டைம் இங்கே என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல உருவாக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த சவுத் அமெரிக்காவில் என்ன நடக்கும்னா ட்ரவுட் நடக்கும். அண்ட் அதர் சவுத் அமெரிக்காவுடைய இடத்துல கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ரவுட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க, இது ரொம்ப ஹெவி ஹீட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். தென் இந்த இடத்துல கூடிய கூலிங்கான சர்ஃபேஸ் என்ன பண்ணோம்னா, அதற்குரிய அடியில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணும், மேலே கொண்டு வர மூலமாக என்ன ஆகும், நிறைய ஃபிஷ் என்ன பண்ணும், இந்த நியூட்ரிஷன்ஸை சாப்பிட்றதுக்காக வரும். அப்படி சாப்பிட்றதுக்காக வரும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ஃபிஷரிங்கோடைய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இதுதான் ஆக்சுவலி நேச்சுரல் இருக்கக்கூடிய ஒரு ஃபெனோமினா. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் அதிகப்படியான டெம்பரேச்சர்னால அந்த ஓஷன் சர்ஃபேஸ் வார்ம் ஆகுது. வார்ம் ஆகும்போது என்ன ஆகும், ஏர் ரைஸ் ஆகும். ஏர் ரைஸ் என்ன ஆகுது, ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிஷனை கிரியேட் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் நடக்குதுன்னா லோ ப்ரெஷர்னால அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ரொம்ப கூலிங் ஆகுது, பசிபிக் ஓஷன் கூலிங் ஆகுது. கூலிங் ஆகும்போது என்ன ஆகும், அங்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே மேலே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும் என்ன ஆகும், நிறைய ஃபிஷருடைய பாப்புலேஷன்ஸ் அந்த அதிகமாகலாம். ஸோ ஃபிஷரிங் கன்சப்ஷன் அதிகமாகும். ஓகே, ட்ரேட் பண்ணுற மூலமாக. இப்போ அது ஆக்சுவலி நேச்சுரல் ஃபெனோமினா. பட் இது ஆப்போசிட் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல் நினோன்னு சொல்லுவோம். என்ன நடக்கும்னா, இந்த ஹெவி ப்ரெஷர், இந்த ஹீட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து இப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இங்கேருந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது இங்கெல்லாம் நடக்கும். இங்கே நான் என்னெல்லாம் சொன்னேன்னா என்ன ஆகும், அது இங்கே நடக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல கூடிய வார்ம் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிறதுனால விண்ட் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது. விண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால ரைன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ரைன் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால இவங்க ஒரு பர்டிகுலர் மந்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரவுட்டும் அந்த ஹீட் வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா, சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன ஆகுது, அது ரொம்ப சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, ஹெவி ஃப்ளட் வரலாம். அண்டு ரொம்ப அதிகப்படியான பர்ஸ்பிடேஷனால ஸ்டோம்ஸ் வரலாம். புயல் வந்து என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவை டிஸ்டர்ப் பண்ணலாம். ரொம்ப அதிகப்படியான ஃப்ளட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்ஸ் என்ன பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். லேண்டு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகலாம். இந்த மாதிரி விஷயம் என்ன ஆகும், இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த இடத்துல கூடிய வார்ம்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுல, இங்கே கூடிய ட்ரேட் விண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுல. இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல கூடிய வார்ம் கண்டிஷனில் ஸோ ட்ரேட் விண்ட் இல்லை, ஸோ நோ ரைன். நோ ரைன் இல்லைனால என்ன ஆகுது, இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அண்ட் இந்தியா இந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய அந்த பீரியாடிக்கல் ரைன் வராது. அந்த பீரியாடிக்கல் ரைன் வராதனால அந்த பீரியாடிக்கல் ரைனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிளான் பண்ணியிருப்பாங்க அண்ட் எக்கனாமியில் அதர் பிளான்ஸ்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, தென் இந்த கிளைமேட்டிக்கல் ஃபெனோமினால இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும் சஃபர் ஆகலை, இந்த ரெண்டு ரீஜன் மட்டும் சஃபர் ஆகலை. இப்போ இந்த இடத்துல கிளைமேட்டிக்கல் ஃபெனோமினா இப்படி டிஸ்டர்ப் பண்ணனால ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அதிகமான ஃப்ளட் வரும். சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் அதிகப்படியான ஃப்ளட் வரும், அதிகப்படியான ஸ்டோம்ஸ் வரும். அண்ட் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மாதிரி கண்டிப்பாகும் ரொம்ப அதிகப்படியான ட்ரவுட் வரும். மான்சூன் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை வீக் ஆகலாம். இதனால் என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் லெவலில் பெரிய லெவலில் ட்ரவுட்டும் அண்ட் ஸ்கேர்சிட்டியும் கிரியேட் ஆகும். ஓகே, இதான் நடக்கக்கூடிய ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ். இந்த 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 மாதிரி நடக்கக்கூடிய இந்த எல் நினோ ப்ராசஸ் அப்படிங்கிறது வருஷம் நடக்காது, ஒரு 2 years and 3 years ஒன்ஸ் என்ன ஆகும் நடக்கும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த எல் நினோ ப்ராசஸோடைய இன்டென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா மாதிரி கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகப்படியான வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகப்படியான ஹீட் இன்டென்சிவான ஒரு என்வரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபர்தர் லெவலில் என்ன ஆகுது, அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி அந்த கண்ட்ரியோடைய பேஸ் தான் இல்லையா. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிங்கிறது எப்படி ஜியோகிராஃபிக்கலாக லிங்க் ஆகிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன்.
இந்த மான்சூன் என்ன ஆகணும், ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ட்ராப் ஆகும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அது ட்ராப் ஆகும். தென் கிரவுண்ட் வாட்டர் ட்ராப் ஆகும். ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாகும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கான்சிக்வன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது, ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரியோடைய எக்ஸ்போர்ட்டை குறைக்கும், எக்ஸ்போர்ட்டை ட்ராப் பண்ணிடும். தென் இந்த கண்ட்ரியோடைய ஃபுட் செக்யூரிட்டி என்ன பண்ணும், குறைக்கும். அண்ட் ஃபார்மர்ஸோட இன்கம் என்ன ஆகும், குறையும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சனால என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், அதிகமாகும். இதெல்லாம் நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர். இந்த கிரவுண்ட் வாட்டர் என்ன ஆகும், கொஞ்சமாக குறையும் போது இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன இருக்காது, இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்றாங்க, அவங்களுடைய மிஷின்ஸை கூல் பண்றாங்க. இந்த வாட்டர் 24/7 யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்வரான்மெண்ட்டை கவர்மெண்ட் செட் பண்ணி கொடுத்தா தான் அந்த இண்டஸ்ட்ரியை ரன் ஆக முடியும். அப்போ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் குறையும். இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன்ஸ் குறையும் போது என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகே. இது ஃபர்தர் என்ன பண்ணும், இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ அதிகப்படியான ஹீட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக என்ன ஆகும்னா ஃபாரஸ்ட் ரொம்ப வேகமாக ட்ரை ஆகும். ஃபாரஸ்ட் ரொம்ப வேகமாக ட்ரை ஆகும்போது என்ன ஆகும், ஃபாரஸ்ட் ஃபயருக்கான என்வரான்மெண்ட் அந்த இடத்துல நடக்கும்போது என்ன ஆகும், நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும். இப்படி ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கும்போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் ஃபாரஸ்டோடைய நிறைய கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் எல்லாமே பெரிய லெவலில் சஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் டோட்டலாக அந்த காடுகளிலிருந்து எக்ஸ்டென்ட் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்படி தான் ஒரு கண்ட்ரியோடைய ஒரு ரைன் பேட்டர்ன் டெஸ்ட் பார்க்குற மூலமாகவும் வீக் ஆகிற மூலமாகவும் என்டையர் கண்ட்ரி என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுது. ஓகே. இது ஒரு வருஷம் 2 வருஷம் நடந்தால் ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் இருக்காது. பட் வருஷம் இது நடக்கும்போது என்ன ஆகும், இது ஒரு பெரிய கான்சிக்வன்ஸை கிரியேட் பண்ணி அந்த என்டையர் எக்கனாமி என்ன பண்ணிடும், டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இதை பற்றி படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, இந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம எப்படி நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம திங்க் பண்ணால் தான் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் என்ன பண்ண முடியும், அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமியை ரொம்ப ஸ்லோவாக ஃபர்தராக வச்சுக்காம ஸ்டெடியாக கொஞ்சம் ஸ்பீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நியூஸ் என்னன்னா, இப்போ ஆக்சுவலி நியூஸ்க்கே வரும். நியூஸ் இப்போ நான் சொன்ன விஷயங்களோட ஒரு பார்ட் ஆஃப் நியூஸ் தான். என்னன்னா, இந்த நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரிப்போர்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, as forecasting high probability of El Nino 2026. இந்த 2026ல ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் எல் நினோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், மெயின்ஸோட இன்டராக்ஷன் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட்ல என்ன பண்ண யூஸ் பண்ண முடியும், நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதோடைய ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா வீக் மான்சூன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், இல்லை அந்த மான்சூன் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் நிறைய கான்சிக்வன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கம்மிங் இயரில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு அர்த்தம். ஓகே. while IMD project below normal monsoon, rising concerns over agriculture and inflation and livelihood. Of course, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் எல் நினோ கண்ட்ரியோடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் லைவ்லிஹுட் என்ன பண்ணும், கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணி இதை நோட் பண்ணணும்னு அர்த்தம். So El Nino is a climate phenomenon, the characteristic by abnormal warming of sea surface temperatures in central and eastern equatorial Pacific oceans. இது முக்கியமான தீம்ஸ். இதான் ப்ரிலிம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ abnormal warming of ocean surface எங்கே, ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய ஒரு அப்னார்மாலிட்டி சீ சர்ஃபேஸ் உடைய ஓஷன் வார்மிங் தான் இந்த மாதிரி ஒரு எல் நினோவை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே. இதான் ஒரு தீம். The one phase of El Nino southern oscillation cycle and significantly influencing global weather patterns and including India's monsoon. Yes, இந்த El Nino என்ன நடக்குது, இந்த El Ninoடைய இம்பேக்ட் எவ்வளோ கண்ட்ரீஸை
இம்பேக்ட் பண்ணுதுன்னா இப்போ இந்தியா, இந்தோனேஷியா அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுஎஸ்ஏ, சவுத் அமெரிக்கா, இது எல்லாமே என்ன பண்ணுது, இது எல்லா கண்ட்ரியும் எஃபெக்ட் பண்ணுது. இந்த இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா, அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா, இது 3 கண்ட்ரி என்ன பண்ணுது, அதிகப்படியான ட்ரவுட்டை ஃபேஸ் பண்ணுது. இது என்னது, அதிகப்படியான ஃப்ளட்டை ஃபேஸ் பண்ணுது. இந்த 2 இடங்கள் என்ன நடக்குதுன்னா ஸ்டோம்ஸ் வரும், அப்புறம் ஃப்ளட் வரும். ஸோ இவ்வளோ கண்ட்ரி என்ன ஆகுதுன்னா இந்த எல்லினோலாம் இம்பாக்ட் ஆகுது. அப்போ நம்ம பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த டைம் எல்லினோ வருதுங்கிறது நம்ம NAO சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ சொல்லிட்டாங்க என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரிஸை அரேஞ்ச் பண்ணணும் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக ஃப்ளட் வரும். அப்போ என்ன பண்ணும், அந்த ஃப்ளட் எங்கெல்லாம் வருதுங்கிறத பீரியாடிக் அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வச்சு என்ன பண்ணணும், ஃப்ளட் வர இடத்த நோட்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ரிகாஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அலைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் பண்ணலன்னா அந்த கண்ட்ரி ஒரு சிவியரான என்வரான்மெண்டல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ஜஸ்ட் பாருங்கள், இது ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களை தான் நான் பிக்சராக கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை தான் நான் பிக்சரைஸாக கொடுத்துருக்கேன். சிம்பிள். ஸோ அப்கோர்ஸ் வீக், அதாவது ஒரு எல்லினோ அப்படிங்கிறது ட்ரேடோடைய விண்டு வீக் ஆகிற மூலம் வரக்கூடியது. அண்ட் ஓஷன் வார்மிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிற மூலமாக அண்ட் அட்மாஸ்பரிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிற மூலம் வரும். பண்ணக்கூடிய ஹை குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபினாமினா, ஹை டீஃபாரஸ்டேஷன்ஸ், ஹை கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த எல்லினோ ப்ராசஸை நடக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி அதிகப்படுத்துகிற மூலமாக இந்த என்டையர் வேர்ல்டு என்ன ஆகுதுன்னா இதனால் நிறைய கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்கோர்ஸ் இதனால் என்ன ஆகுதுன்னா மான்சூன் ரெடியூஸ் ஆகுது, அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் ஆகுது. எப்படி அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் ஆகுதுன்னா ட்ரவுட் வருது, அண்ட் கிராப்ஸோட ஈல்டு குறையுது, அண்ட் கிராப்ஸ் ஃபெயிலியர்ஸ் இம்பேக்டிங் ஆயில் சீட், காட்டன், சுகர் கேன், ரைஸ், வீட் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பல்சஸ், இது எல்லாமே என்ன ஆகுது, இம்பாக்ட் ஆகுது. இது எல்லாமே இந்தியாவுடைய டாப் ஆஃப் தி எக்ஸ்போர்ட் ஃபுட்ஸ் அண்ட் டாப் ஆஃப் தி கன்சம்ஷன் ஃபுட்ஸ். எக்ஸ்போர்ட் குட்ஸும் இம்பாக்ட் ஆகுது, கன்சம்ஷன் குட்ஸும் இம்பாக்ட் ஆகுது. அப்போலாம் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்ன, ஃபுட் இன்செக்யூரிட்டிஸ். இந்தியாவில் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த வீக்கான ஸ்டோரேஜை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரியோடைய ஃபுட் செக்யூரிட்டியோடைய ஸ்கேர்சிட்டியை மேனேஜ் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி மான்சூன் ஃபெயிலியர்ஸ், எல்லினோ ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்கேர்சிட்டியோட இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணிவிடும். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் சேர்ந்து அந்த கண்ட்ரியோடைய டோட்டல் ஃபுட் கன்சம்ஷனே கொலாப்ஸ் பண்ணிவிடும். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 100 ஃபுட் ஸ்டாக் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபுட் ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா 25+ to 35+ தான் இருக்குது. அந்த 25 to 35+ ஃபுட் ஸ்டாக்கே எங்கே இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா அண்டு மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி இடங்களில் பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்குது. அப்போ இவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் இருக்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் இதோடைய ஃபெசிலிட்டிஸ் ஆக்சஸபிளாக இல்லை. ஒருவேளை மான்சூன் ஃபெயிலியர் ஆகி எல்லினோட இன்டென்சிட்டி அதிகமாகி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, க்ராப்போடைய ஈல்டெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டேட்ஸு ட்ரவுட்ஸை மட்டும் இல்லாமல் ஹங்கரையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் என்ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிளைமேட்டிக்கல் ஃபினாமினா அதை தலைகீழாக மாற்றும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ரெடியாக அப்படின்னு யோசிக்கணும். நோ, அதான் உண்மை. இந்தியாவில் புவர் ஹார்வெஸ்டிங்ஸ் இருக்குது, பஃபர் ஸ்டாக்ஸ் இன்ஆக்சசிபிளாக இருக்குது. நிறைய ஸ்டேட்டில் பவர் ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் ஃபங்க்ஷனே ஆகிறது இல்லை. நம்ம கண்ட்ரியில் எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் ஃப்ளட் கிரியேட் பண்ணக்கூடிய அட்மாஸ்பியர் தான் இருக்குது. நிறைய ஃபார்மர்ஸ் இன்னும் இந்த மாதிரி கிளைமேட்டிக்கல் ஃபெனாமின் மாறுது அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இது இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர். ஓகே, அப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம தடுக்கணும். அப்போ இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும். வாட்டர் ரிசோர்ஸ், மழை வரலன்னா டேமில் தண்ணி நிரம்பாது. டேமில் தண்ணி நிரம்பலைன்னா அது விவசாயத்துக்கு திறந்து விட முடியாது. விவசாயத்துக்கு திறந்து விட முடியலன்னா பயிரெல்லாம் காஞ்சு போயிடும். பயிரெல்லாம் காஞ்சு போயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது, மார்க்கெட்டுக்கு வராது. மார்க்கெட்டுக்கு வரலைன்னா ப்ரைஸ் அதிகமாகிடும். ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா காமன் பீப்புள் வாங்க முடியாது. காமன் பீப்புள் வாங்க முடியலன்னா காமன் மேன் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவான். ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகும், எந்த கிராப்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அதோடைய எக்ஸ்போர்ட்டை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண என்னாகும், கண்ட்ரியோடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வ் குறையும். கண்ட்ரியோடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வ் குறையும் போது என்னாகும்,
அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் வச்சு முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் வாங்க முடியாமல் என்ன ஆகும், இந்த கண்ட்ரிக்கு சப்ளை, இந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் சப்ளை பண்ண முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ண முடியல என்ன ஆகும், இண்டஸ்ட்ரீஸாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ண என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமான என்ன ஆகும், கையில் காசு இருக்காது ஃபுட்டு வாங்குறதுக்கு. அகைன் என்ன ஆகும், ப்ரொட்டஸ்ட் அதிகமாகும். இட்ஸ் அ செயின். இந்த செயின் எங்கேயாவது கட் ஆச்சுன்னா பெரிய தலைவலி கவர்மெண்ட்டுக்கு தான். ஓகே, பட் இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரேயராக ரெடி ஆகிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கடை பற்றி பேசிட்டோம். அண்ட் எனர்ஜி செக்டார்ஸ், அஃப்கோர்ஸ் இந்த டேமில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம எனர்ஜியில் எடுக்கிறோம். மழை வரல என்ன ஆகும், டேம் ஃபில் ஆகாது. ஃபில் ஆகலாம் என்ன ஆகுது, இது திறந்து விடுமா வரக்கூடிய எனர்ஜி கன்சப்ஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட் என்வரன்மெண்ட், ட்ரவுட் அதிகமாகிடுச்சுன்னா ஃபாரஸ்ட்லாம் காஞ்சி போயிடும். ஃபாரஸ்ட் காஞ்சி போயிடுச்சுன்னா நிறைய அனிமல்ஸ் என்ன ஆகும், ஃபாரஸ்ட்லேருந்து வேற ஒரு ஃபாரஸ்ட் மைக்ரேட் ஆகும். அப்படி மைக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் என்னாச்சுன்னா தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்னா நிறைய எலிஃபண்ட் இன்னொரு ஃபாரஸ்ட்டு போகும். அப்படி ஃபாரஸ்ட்டு போகும்போது சிட்டியை கிராஸ் பண்ணி போக வேண்டிய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஹியூமனை மீட் பண்ண வேண்டியிருக்கும், ஹியூமன் அனிமலை மீட் பண்ண வேண்டியது இருக்கும். சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தங்க இறந்து போவாங்க. ஒன்று எலிஃபெண்டாக இருக்கும், இல்லை ஹியூமனாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ரெண்டுமே. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிடும். அண்டு சொசைட்டி அண்ட் எக்கனாமி, அஃப்கோர்ஸ் ரூரல் எக்கனாமி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்டையர் எக்கனாமியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பட்டர்ஃப்ளை எஃபெக்டை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் இல்லைன்னா அவங்களுடைய லைவ்லிஹுட் இம்பேக்ட் ஆகும். அவங்களுடைய லைவ்லிஹுட் இம்பேக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ரூரலோட எக்கனாமி டிஸ்டர்ப் ஆகும். ரூரல் எக்கனாமி டிஸ்டர்ப் ஆகும்போது கண்ட்ரியோடைய ரெவன்யூ டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதில் செயின், இந்த செயின் சப்ளை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா இந்த என்டையர் செயின் என்ன ஆகும், அதோடைய இம்பேக்டை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஓவரால் இம்பேக்ட் என்ன, ட்ரவுட்டு, டேமேஜ் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி, அண்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி, ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் லோவர் டெவலப்மெண்ட். இது அதோடைய அல்டிமேட் கான்சிக்வன்சஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இது சொல்யூஷன் என்ன, இப்போ இதுக்கான என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தீம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் ஹீட் ஆக்ஷன் பிளான். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்னினோ வரும்போது கண்டிப்பாக ட்ரவுட் வரும். ட்ரவுட் வரும்போது கண்டிப்பாக ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அதிகமாக இருக்கும். அதர் வாட்டர், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக் எல்லாமே என்ன ஆகும்னா ரொம்ப வேகமாக எவாபரேட் ஆகும். அண்ட் ஃபாரஸ்ட்டில் கூடிய நிறைய லேக்ஸ் எல்லாமே ட்ரவுட் ஆக்சுவலி என்ன ஆகிடும், அனிமல்ஸ்னால அங்கே தண்ணி குடிக்க முடியாது. அப்போ அது மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போகும். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண நோட்டிஃபை பண்ணிட்டு அதோடைய கான்சிக்வன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ஓகே மான்சூன் வீக்காக போது தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா அப்படி ஒரு வீக்காக போது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது 1 இயர், அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி தெரிஞ்சிடும். ஓகே, அப்படி தெரியுமா என்ன பண்ணலான்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த ரைன்ஸ் பேட்டர்னை ஸ்டடி பண்ணி அந்த ரைன் பேட்டர்ன் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணலாம். நிறைய ஃபாரஸ்ட்டு லேக் ட்ரை ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுட்டா அந்த லேக்கோடைய வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, எந்த ரொம்ப அதிகமான ஹீட்னால பீப்புள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே ஒரு வார்னிங் வைக்கணும். இந்த இடத்துல ஹீட்னால இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் போர்டு வைக்கணும். அந்த இடங்களில் ஹீட்னால் பாதிக்கப்படக்கூடிய பீப்புளுக்கு குயிக் ஆக்சசிபிள் மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். ஓகே, அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிளைமேட் ஃபெனாமினா ரொம்ப அதிகமான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும். அப்போது எந்த மாதிரி க்ராப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட் எடுத்துட்டிங்க, ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஒவ்வொரு கேஜி ரைஸுக்கும் 2500 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ணும். அப்போது இவ்வளோ அதிகமான வாட்டரை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு க்ராப்ஸை நம்ம எந்த இடத்துல கல்டிவேட் பண்ணணும். ரொம்ப அதிகப்படியான ட்ரவுட் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ரைஸை கல்டிவேட் பண்ணால் அவ்வளோதான், இருக்கிற ட்ரவுட் இன்னும் அதிகமாகிடும். அப்போது அந்த ட்ரவுட்டையும் பியர் பண்ணி தாக்கப்பட்டுச்சு அடாப்ட் ஆகக்கூடிய க்ராப்ஸ் என்ன, பல்சஸ், இந்த மாதிரி க்ராப்ஸ் என்ன பண்ணணும், எந்தெந்த இடங்களில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கல்டிவேட் பண்ணணும். நமக்கு நல்லா தெரியும் அக்ரிகல்ச்சரில் வாட்டர் ஸ்கேசிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபார்மர்ஸை கூப்பிட்டு ஒரு எஜுகேட் பண்ணணும். அக்ரிகல்ச்சரில் கிளைமேட் சேஞ்ச்னால பெரிய லெவலில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரப்போது, உங்களுடைய வாட்டரை கன்சம்ஷன்ஸை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுங்கள், இந்த லேண்டுக்கு இந்த க்ராப்ஸ்க்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். அது அந்த லோக்கல் பஞ்சாயத்து மூலமாக என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணலாம்.
நிறைய டிவி ஆட்ஸ் போடலாம், ரேடியோஸ் போடலாம், நியூஸ் பேப்பர்ஸ் போடலாம். நிறைய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ஜிஓ பீப்புளை கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கு கொண்டு போய் அவங்க என்ன பண்ணலாம், ஃபார்மர்ஸ் எஜுகேட் பண்ண வாலண்டரியாக ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணலாம். கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மூலமாக நிறைய பீப்புளை என்ன பண்ணலாம், அவேர்னஸ் கொண்டு வரலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான தீம்ஸ், இதெல்லாம் சொல்யூஷன்ஸ். அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அஃப்கோர்ஸ் முதல்ல வரக்கூடிய மழை தண்ணியை ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும், நம்ம இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்ட்ரியில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா கவர்மெண்ட் பண்ணால் மட்டும் போதாது, கவர்மெண்ட்டோட சேர்ந்து பீப்புளை கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ ஒரு வீடு கட்டினா ஒரு வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்பல்சரி. பட் அந்த வீடு கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் கம்பல்சரி இருக்கிறதுனால போட்டுறாங்க. இதுக்காக லோன் சேங்ஷன் ஆகிறதுக்காக. ஒன்ஸ் லோன் சேங்ஷன் என்ன பண்ணிடுறாங்க, அந்த வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் கண்டுக்கிறதே இல்லை. அது க்ளீன் பண்ணுறது கிடையாது, தூர் வாரது கிடையாது, ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. இப்போ பீப்புளோடைய கோஆர்டினேஷன் வெரி வெரி மஸ்ட். கவர்மெண்ட் பிளான் போட தான் முடியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது பீப்புள் தான். பீப்புள் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்ஸை பீப்புள் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டை. ஓகே, ஸோ நம்மளுடைய தப்பை என்ன பண்ணணும், நாம் ரியலைஸ் பண்ணணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு தோணணும் கண்ட்ரியில் வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாகிட்டே குறைஞ்சிட்டே வருது, அப்போ இந்த தண்ணி எப்படி சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். நம்மளுடைய ரிசோர்ஸை நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுற மூலமாக என்டையர் நேஷனுடைய ரிசோர்ஸ் என்ன பண்ண முடியும், சேஃபாக வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அர்பன் கிளைமேட் ரெசிலியன்ஸ். அஃப்கோர்ஸ் அர்பன் கண்ட்ரி இப்போ உலகத்தில் இந்த அர்பனுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 2050 யூனோடைய ரிப்போர்ட் படி உலகத்தில் கூடிய இந்த 800 கோடி பேரில் நியர்லி ஒரு 35 to 50% பாப்புலேஷன் அர்பனில் தான் இருக்க போகிறாங்களாம். அப்போ 35 to 50% பாப்புலேஷன் அர்பனில் இருக்க போகிறாங்கன்னா அந்த அர்பன் எல்லா கிளைமேட்டிக்கல் டிசாஸ்டரையும் அடாப்ட் பண்ணக்கூடிய சிட்டிஸாக இருக்கா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். திடீர்னு ஒரு சடனாக ஒரு க்ளவுட் பர்ஸ்ட் நடக்குதுன்னா அந்த க்ளவுட் பர்ஸ்ட்லேருந்து அந்த சிட்டிஸை என்ன பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவி ட்ரவுட் வந்துருச்சுன்னா அந்த சிட்டிஸை அந்த ட்ரவுட்டில் இருந்து மேனேஜ் பண்ண முடியுமா, அதுக்கான வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டிஸாக இருக்கா, ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரோக்கான மெடிக்கேஷன்ஸ் இருக்கா, ஃபாஸ்டஸ்ட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் க்யூர் பண்ணுறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதர் மெத்தட் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கா அப்படிங்கிற எல்லாமே திங்க் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த சிட்டிஸ் என்ன பண்ண முடியும், பாதுகாப்பு முடியும். க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் ப்ரொடெக்ட் வாட்டர் wetlands and water bodies and promote resilient urban planning. Heat resilient. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல க்ரீன் ஸ்பேஸ். ஒரு சிட்டிஸில் பில்டிங் மட்டும் இருந்தால் பத்தாது, ஃபாரஸ்ட், அதை ஃபாரஸ்ட்னா ஒரு சிட்டியில் ஒரு மினி ஃபாரஸ்ட்லாம் உருவாக்கணும். அந்த மினி ஃபாரஸ்ட் மூலமாக என்ன பண்ணணும்னா அந்த சிட்டிலேருந்து எமிஷன் ஆகக்கூடிய கார்பனை அந்த ஃபாரஸ்ட் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் வெட்லேண்ட். சிட்டியில் வெட்லேண்ட் ரிசர்ச் என்ன பண்ணணும், அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். சிட்டியில் வெட்லேண்ட் இருந்து அது லேண்ட் எக்ஸ்பேன்ஷன், அர்பன் எக்ஸ்பேன்ஷனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம், அது நம்ம யூஸ் பண்ணிட்டோம். என்ன ஆகும்னா அந்த வெட்லேண்டில் காலங்காலமாக மழை பெஞ்சு தேங்கி நிற்கும்ல, அதே மாதிரி என்ன ஆகும், அங்கே கட்டக்கூடிய பில்டிங்கில் தண்ணி தேங்கி நிற்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாடிஸை சேஃப்கார்ட் பண்ணணும். அந்த இடத்துல மண்ணை போட்டு மூடி லேண்ட் ஆக்கி அது மேலே வீடு கட்டக்கூடாது. ரைட், ஹீட் ரெசிலியன்ட்னா உனக்கு ஹீட்டை தாங்குற மாதிரி இந்த சிட்டியை கட்டணும். எப்படி ஒரு அர்பன் மேலே ஒரு பெரிய கொடையெல்லாம் போட்டு விரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹீட்டை ரெசிலியன்ட் தாங்குற மாதிரி கான்கிரீட் பில்டிங், ரொம்ப அதிகப்படியான கான்கிரீட் பில்டிங்காக கட்டாமல் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதை எமிட் பண்ணக்கூடிய பில்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹீட்டோடைய ஸ்ட்ரோக் அதிகமாகும் இல்லையா. அப்போ ஹீட்டை மேக்ஸிமம் குறைவாக அப்சர்வ் பண்ணி ரொம்ப கம்மியாக வெளியிடுற மாதிரி டெக்னாலஜிக்கல் பில்டிங் கட்டலாம், அது பண்ணலாம். ரொம்ப அதிகப்படியான ஹீட் எங்கே இருக்கோ அந்த ஹீட்டை தாங்குற மாதிரி ஒரு சிட்டிஸை பில்ட் பண்ணணும், ஸ்மார்ட் சிட்டிஸை பில்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் ஏர் வென்டிலேஷன் இருக்கணும். பில்டிங்ஸை ரொம்ப நெருக்கமாக கட்டினா பில்டிங்குடைய வென்டிலேஷன் ரொம்ப குறைஞ்சிடும். பில்டிங் வென்டிலேஷன் குறையும் போது என்னாகும், இந்த ஹீட்டோடைய இன்டென்சிட்டி அதிகமாகும். ஏசி கன்சம்ஷனை குறைக்கணும். ரீசன் லாஸ்ட் இயர் ஏசியோடைய டெம்பரேச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏசியோடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஏசி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மூலமாக ஹீட் அதிகமாகுது. அப்போ ஏசியோடைய கன்சம்ஷன்ஸ்க்கு ரெகுலேட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுற மூலமாக ஹீட் ரெகுலேட்டை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் வல்னரபிள் குரூப்ஸ். அஃப்கோர்ஸ் இப்போது இந்த ஹீட்டோடைய ரெசிடென்ட்னாலையும் இந்த டிசாஸ்டர்னாலையும் ஃபஸ்ட்டாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த அர்பன் சிட்டியில் பூ விற்கிறவங்க,
concrete work, concrete workers, road contractors, and sanitizer workers, police officers, traffic police officers, and other மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஃபஸ்ட்டு இம்பேக்ட். ஏன்னா இவங்க தான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நான் பாருங்க, நான் ஜாலியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஜாலியாக விளாட ஃபேன்லாம் சுற்றிட்டு இருக்கு, லைட்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, தண்ணி பக்கத்தில் இருக்குது, எனக்கு ஓகே. ஓகே, இப்போ நான் வெளியே போய் சாப்பிட்றேன்னா போய் சாப்பிட்டு மட்டும் இங்கே வந்துடுவேன். பட் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா, நான் வெளியே போகும்போது அங்கே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொடைக்கு கீழே பலாப்பழம் வித்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொடை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? கொடை இருந்தாலும் ஹீட் வேவ் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த பலாப்பழம் வைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஏன்னா தேர் அவர் பீப்புள், நாம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நான் நல்லா இருந்தால் போதாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், ஒரு கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் அண்ட் NGOs அண்ட் அதர் வாலண்டியர் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டர்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் கொண்டு வரணும். அந்த பாலிசிஸை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுற மூலமாக அந்த வல்னரபிள் பீப்புள் என்ன பண்ணணும், காப்பாற்ற முடியும். இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், நிறைய லைஃப் காஸ்ட்டை குறைக்க முடியும், எக்கனாமிக்கல் காஸ்ட்டை குறைக்க முடியும். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பேசியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் ஐடியா கிடைக்கும். இந்த ஓவரால் ஐடியா வச்சு என்ன பண்ணுங்கள், மெயின் சான்ஸ்டிங்க அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஒரு நியூஸை இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் 360 ஆங்கிள் என்ன பண்ணுங்கள், நீங்களே திங்க் பண்ணி நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ChatGPT யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய ஆன்சர்ஸ் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் எழுதுற மாதிரி ஒரு கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், மெயின்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஓகே, எனி டவுட் கமெண்ட் தி செஷன். ஓகே, தேங்க்யூ, பாய்.